எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது கேரட் கூட்டு. இதில் தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது 2 பருப்பும் போட்டு இந்த கூட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஈவன் பிகினர்ஸ் கூட அது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க இந்த சிம்பிள் கேரட் கூட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கூட்டு செய்ய தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2யும் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நான் ப்ரெஷர் குக் செய்ய போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அடுத்து சில பொருட்களை தாளிக்க போகிறேன். கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் 1, நறுக்கின பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பல்லு பூண்டை லேசா தட்டி போட்டு கிண்டுங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதுல கேரட் சேர்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் கேரட்டை சின்ன துண்டா நறுக்கி போடுறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கிண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக விடுங்க. கேரட் வேகிறதுக்குள்ள மிக்சர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம் அரைங்க. இதுல தண்ணி எதுவும் ஊத்தாம அரைக்கணும். பருப்பு வெந்துருச்சு. பருப்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். கேரட் வெந்ததும் இதுல பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கூட்டு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். கடைசியா இதுல அரைச்ச தேங்காய் சீரக கலவையை போட்டு கிண்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். சுவையான கேரட் கூட்டு இப்போ ரெடி. நல்ல சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான கேரட் கூட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரசத்துக்கு, சாம்பாருக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். இது சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.